எந்திரிச்சதுலேருந்து இப்படி அழுதுகிட்டே இருக்க, தலையில வேற அடிபட்டிருக்கு. தயவு செஞ்சு அழுகாம வீட்டுக்கு போகணும். என் அம்மாட்ட போகணும். என்ன கொண்டு போய் விடுங்க, இல்லைன்னா விடுங்க, நானே போய்க்கிறேன். என்னது, நீயே போய்க்கிறியா? நீ தனியா வந்ததுனாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. திரும்பவும் இப்படி ஒரு சூழ்நிலை உன்னை எப்படி எங்களால தனியா அனுப்ப முடியும்? அதெல்லாம் அனுப்ப முடியாது. இப்ப என்ன கொண்டு போயாவது விட்டுட்டு வாங்க. வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதனாலதான் என் புருஷனும் வைத்தியரையாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு, அவங்க வரட்டும். இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் அம்மாட்ட போகணும். என்ன அம்மாட்ட கொண்டு போய் விடுங்க. என்னம்மா நீ இப்படி ஒரு நிலைமையில இப்படி எல்லாம் பேசலாமா? அழுகாம இரு. உன்ன என்ன நாங்க கடிச்சா தின்ற போறோம்? உன் வீட்டுல எப்படியாவது நாங்க சேர்த்துருவோம். போன் கொடுங்க, நான் போன் போட்டு அண்ணனை வர சொல்றேன். போன் என்கிட்ட இல்லையாப்பா, அது என் வீட்டுக்கார்ட்ட தான் இருக்கு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருமா, எப்படியாவது நம்ம வீட்டுல சேர்த்துருவோம். நீங்க பயப்படவே தேவையில்ல. ஆமா, உனக்கு எப்படி அடிபடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது. என்னம்மா சொல்ற? எதுவுமே தெரியாம எப்படி இருக்க முடியும்? நீ பழசையும் மறக்கல. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி அடிபடுச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல, நிஜமா தான் சொல்றேன், எனக்கு எப்படி அடிபடுச்சுன்னு தெரியல. வண்டி எதுவும் மோதிச்சா இல்ல வேற யாராவது ஏதாவது? சேச்சே, அப்படிலாம் எதுவுமே நடக்கல. அதான் எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லைன்னு சொல்றேனே. திரும்ப என்ன கேள்வி கேட்காதீங்க. தயவு செஞ்சு என்ன எங்க அம்மாட்ட கொண்டு போய் விட்டுருங்க. உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? அதுக்கு இப்ப கேக்குறீங்க? இல்லம்மா, என் புருஷன்ட்ட கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னேன். இப்ப என்னடா அம்மாட்ட கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதான் கேக்குறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏமா? தயவு செஞ்சு கேட்காதீங்கன்னா கேட்காதீங்க, என்ன விட்டுருங்க. சரி சரி, நீ எதுவும் சொல்ல வேணாம், அழுகாமையாவது இரு. இந்த விஷயத்த இந்த பிள்ளைகிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாமா? அது வேற கல்யாணம் ஆனதே நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்குது. என்னடனா கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன்ட்ட கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிச்சு. இப்ப என்னடனா என் அம்மாட்ட கொண்டு போய் விடுங்கன்னு பேசிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? தலையில அடிபட்டதுனால ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? கவிதா, வாங்கங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? எதுக்கு இந்த பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்கு? இந்த பொண்ணு வீட்டுல கொண்டு போய் விட சொல்லிட்டு இருக்கு, அதான் இப்படி அழுதுட்டு இருக்கு. ஓ அப்படியா? ஆமா, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும்னு போனீங்க. போயிட்டு வந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? போயிட்டு வந்துட்டோம்மா. அங்க போனாதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அண்ணே, உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், என்னை எப்படியாவது என் வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. அதுக்கு அவசியமே இல்லம்மா. உன் வீட்டு ஆளுங்களே உன்னை தேடி வந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க சார்? உள்ள வாங்க. அண்ணே, ஒன்றும் இல்லை தர்ஷினி, பயப்படாத, நாங்கள் வந்துட்டோம்ல. என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்கன்னு. ஒன்றை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறோம்? ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க? தர்ஷினி, உனக்கு என்ன ஆச்சு? உன்னை காணோன்னு நாங்கள் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஆமாம், உன்னை எங்கெல்லாம் தேடணும். ஆனால் நீ இங்கே இருப்பேன்னு நாங்கள் நினச்ச கூட பார்க்கல. ஆதாரம் கிடைச்ச இடத்துக்கு பக்கத்துலேயே நீ இருந்திருக்க. ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. நீ செத்து போயிட்டேன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் செத்து போக வேண்டிய பிள்ளைதான்ப்பா, ஆனா கடவுளோட அருளால உயிரோட இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் தான் நாங்க நன்றி சொல்லணும். சேச்சே, அதெல்லாம் எதுக்குப்பா? அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இந்த பிள்ளைய அவங்க வீட்டுல நல்லபடியா சேர்க்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. இந்த பிள்ளை அடிபட்டு அனாதையா கிடக்கும் போது எங்களுக்கு மனசு கேட்கல. அதனாலதான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து கொஞ்சமாவது வைத்தியம் பார்த்து வச்சோம். கொஞ்சமா உயிரையே காப்பாத்தி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்படி நாங்க நன்றி கடன் செய்ய போறேன்னு தெரியல. இவ எங்க கூட பறக்காட்டினாலும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான். இவ இல்லாம இவளோட அம்மா அங்க தினம் செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வாய் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இவளை நினைச்சு எப்படியெல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்போ இது உங்க கூட பிறந்த தங்கச்சி இல்லையா? கூட பிறக்காட்டினாலும் இவ எங்க தங்கச்சி தான். ஓ அப்படியா? கூட பிறக்கலனாலும் உங்க கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா தான்ப்பா இருக்கு. இந்த காலத்துல இப்படியா ஆளுங்க இருக்காங்களா நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க தானே உங்களை நினைச்சு பெருமைப்படணும். இப்ப இருக்க காலத்துல எவை எப்படி பண்ணா என்னன்னு நினைக்கிறவங்க மத்தியில இந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அதுக்கு உங்களை நினைச்சு நாங்க தான் பெருமைப்படணும். அதனால என்னப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காரு. அதனால எங்க கண்ணில் அந்த பிள்ளை பட்டிருக்கு. கடவுள் நினைக்கலனே, நீங்க நினைச்சிருக்கீங்க. அனாதையா ரோட்ல அடிபட்டு கிடக்குதேன்னு நீங்க பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா அப்படி போகாம இந்த பிள்ளை எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து இப்ப எங்க கண்ணு முன்னாடி உயிரோட நிப்பாட்டி இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தானே கடவுள். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மனைவி தான். இவதான் இந்த பொண்ணுக்கு எல்லாத்தையுமே பார்த்து. ரொம்ப நன்றிமா.
உங்களை எப்படி சொல்லி பாராட்டான்னு எனக்கு தெரியல. இப்பயும் ஒரு வாரம் ஆயிருக்கும். ஒரு வாரமா நீங்க எந்த கஷ்டமும் படாம இவளை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இதுல என்னப்பா கஷ்டம்? இந்த பிள்ளைக்கு அடிபட்டதுல இருந்து இந்த பிள்ளை எந்திரிக்க கூட இல்லை. இப்பதான் எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சு அதோட பேர் என்ன, ஊர் என்னன்னு சொல்லவும் தான் இவரை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டேன். ஓ அப்படியா? ஆ ஆமாயா. அண்ணே, வாங்க வீட்டுக்கு போலாம். நான் அம்மாவை பார்க்கணும். பார்க்கலாம் தர்ஷினி. ஏன்பா நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. ஆமா தர்ஷினி, நீ கொஞ்சம் உட்காரு, நாங்க இவங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. இல்ல, நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த பிள்ளை ஏதோ பயத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் வீட்டுக்கு போவோன்னு உங்களை கூப்பிடுது. பரவாயில்லப்பா, நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அங்க தெரியாத ஆளுங்க பாத்தீங்களா, அதனாலதான் கொஞ்சம் பயப்படுதுன்னு நினைக்கிறேன். என்ன தர்ஷினி, பயப்படுறியா? அதான் நாங்க உன் பக்கத்திலேயே இருக்கமே. இனிமே உனக்கு யார நினைச்சும் பயமே வரக்கூடாது. இல்லன்னு வீட்டுக்கு போலாம். நான் அம்மாவை பார்க்கணும். அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நிறைய விஷயத்த நான் அவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அம்மாவை நான் பார்க்கணும். அம்மாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்க. ஏங்க சொல்லு கவிதா. ஏங்க, இந்த பிள்ளை 2 பேரையுமே அண்ணன் தான் கூப்பிடுது. அப்ப இந்த பிள்ளையோட புருஷன் யாரு? அதாம்மா எனக்கும் தெரியல. இந்த பிள்ளையோட புருஷன் யாருன்னு நான் கேட்கவும் இல்லை. என்னங்க நீங்க அங்கேயே வச்சு விசாரிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. விடுமா, பாத்துக்கலாம். என்னங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைங்க, மாசமா வேற இருக்கு. முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுச்சுல. இப்ப நான் திரும்ப கேட்டா அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லுதுங்க. என்ன சொல்ற கவிதா? அப்படியா சொல்லுச்சு? ஆமாங்க. இங்க போன கொஞ்ச நேரத்துலயே இந்த பிள்ளை எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சதுல இருந்து ஒரே அழுக. நான் என் வீட்டுக்கு போகணும். அதான் எனக்கு ஒரே சந்தேகம். நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோன்னு. அப்படித்தாம இருக்கும். இந்த பிள்ளைய காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கெங்கெல்லாம் தேடி இருந்திருக்காங்க. ஐயா, அந்த வண்டி கடந்துச்சுல, அவங்க கூட வந்து பார்த்துருந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு யாரோ கொலை பண்ணதான் நினச்சிருக்காங்கன்னு அவங்களே சந்தேகப்படத்தான் செஞ்சாங்களாம். ஆனால் அந்த பிள்ளை செத்து போயிருக்கும்னு நினச்சிருந்துருக்காங்க. அதான் நம்ம கூப்பிட்டு வந்துட்டோமே, அதனால அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்களோ என்ன. ஓ அப்படியா? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு அதை கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை மாசமா இருக்குன்ற விஷயத்த எப்படி சொல்ல போறோம்? பயப்படாம இரு, அது எப்படியாவது சொல்லிதான் ஆகணும். என்ன 2 பேரும் அப்பதான் இந்த குசுகுசுன்னு பேசிட்டே இருக்காங்க? அதானே எனக்கு ஒன்றும் தெரியல. அண்ணே, உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். சொல்லுங்க சார். கொஞ்சம் வெளியில வர முடியுமா? சரிங்க சார். இவர் எதுக்கு விசாரிக்கணும்னு சொல்றீங்க? இல்ல, அந்த பொண்ணை நீங்க காப்பாத்தி உங்க கூட வச்சிருந்தீங்கல்ல, அதான் எப்படி காப்பாத்துனீங்க அப்படின்னு கொஞ்சம் விசாரிக்கணும். சரிங்க சார். நீ பயப்படாத கவிதா, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா, நீங்க பயப்படாதீங்க. சரிங்க சார். அண்ணே, கொஞ்சம் வெளியே வாங்க. அருண் அவரை எதுக்கு விசாரிக்கணும்? அவருக்கு என்ன நடந்திருக்கணும் தெரியுமா என்ன? இல்ல சரவணன், அவரு எப்படி காப்பாத்தினாருன்னு நமக்கு தெரியணும்ல. கம்ப்ளைண்ட் எழுதணும்ல, அதுக்காகத்தான் விசாரிக்கணும்னு கூப்பிடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், வாங்க போலாம். சரிண்ணே. சார், யாரையும் விசாரிக்க வேணாம். எனக்கு எதுவும் இல்லை. உனக்கு எதுவும் இல்லம்மா, இருந்தாலும் உனக்கு அடிபட்டு இருக்குல்ல. அவங்க பாவம், அவங்கள விட்டுருங்க. அவங்கள நீங்க எதுவும் விசாரிக்காதீங்க. யார் மேலயும் நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க விரும்பல. நீங்க சொல்லுங்க. இல்லம்மா, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அதனால என்ன ஏதுன்னு விசாரிக்க தான் செய்வாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல வேணாம், யாரையும் விசாரிக்க வேணாம். எனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் தான். நான் தான் தெரியாம போய் ஒரு லாரி மேல மோதிட்டேன். என்னமா பேசிட்டு இருக்க? லாரி மேல மோதினதாவே இருக்கட்டும், இவங்க உன்னை காப்பாத்திருக்காங்கல்ல, அதை எப்படி காப்பாத்தினாங்க, அந்த நேரம் எப்படி கரெக்டா வந்தாங்கன்னு நாங்க விசாரிக்க வேணாம். வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருங்க. யாரையும் விசாரிக்க வேணாம். என்னால அவங்க பட்ட கஷ்டமே போதும். இதுக்கு மேலையும் என்னால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம். இதனால என்னமா இருக்கு? விசாரிக்கிறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். நாங்க எதுவும் தப்பு பண்ணல. இல்லன்னு இருந்தாலும் நீங்க என்ன விசாரிக்கணுமோ விசாரிங்க. அந்த பொண்ணு அது மனசுல இருக்கதா சொல்லுது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நடந்தது அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு சார் பயப்படணும்? சரி வாங்கினேன். போச்சு, எல்லாம் போச்சு. என்னடா பைத்தியக்காரா புலம்பிட்டு இருக்க? மகேஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னங்க நீ பண்ண தப்புக்கு நான் இப்ப ஜெயிலுக்கு வரப்போறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, பின்ன அந்த பிள்ளை உயிரோட இருக்கான். என்னங்க சொல்றீங்க? உயிரோட இருக்காளா? ஆமா, அவ மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டா அவ்வளவுதான். நீ நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான். அவ எதுக்குடா எல்லா உண்மையும் சொல்லணும்? அதான் நீயே குடிச்சுப்பிட்டு எல்லா உண்மையும் உலக தொலைஞ்சிட்டியே. அப்புறம் என்னத்துக்கு அவளை பழி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, குடிச்சிட்டு அதான் நீங்க எல்லா உண்மையும் உளறிட்டீங்களே. நீங்க மட்டும் உளராம இருந்திருந்தா இப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம தான்
அந்த பொண்ணு அப்படி செஞ்சான்னு கூட தெரியாது. இப்போ உயிரோட வேற இருக்கா. இனிமே உங்க மகன் ஆட்டமா ஆட போறான். ஆ ஆமாம் மகேஷ், எனக்கு இதை நினைச்சா பயமா இருக்கு. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வேற குடிச்சுவிட்டு வளரி இருக்கீங்க. அதை கூட ஏதோ போதையில வளர்க்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்ப அவ உயிரோட வந்திருக்கா. அவ மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா நமக்கு தான் ஆபத்து. மகேஷ், இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாதத்த. ஏன்னா தர்சன் அவங்க பக்கம் இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப ஏதாவது பண்ணா நம்மளை அடியோட வெறுத்துருவான். அம்மா அப்பாவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். இப்பயே அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கான். ஆ ஆமா, அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு கொஞ்சமாவது நம்மளை மன்னிச்சாலும் மன்னிப்பான். இதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஏதாவது பண்ணோம்னா அவ்வளோதான், நம்மளை கொன்னே பட்டாலும் போட்டுருவோம். அதுக்காக ஒரு பிச்சைக்காரிக்காக அவனை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? அத்தை, அவனுக்கு இப்ப நம்மளை விட அவதான் முக்கியமா போயிட்டான். பார்த்ததால பிடிச்சிச்சோ இல்ல பேசினதால பிடிச்சிச்சோ, எதனால பிடிச்சிச்சுன்னு தெரியல. ஆனா அவனுக்கு பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு வகையில அவனோட கண்ணுக்கு அந்த பிள்ளை அழகா தெரிஞ்சிருக்கு. அந்த பிள்ளை மேல இவன் உயிரையே வச்சிருக்கான். பாத்தீங்களா நீங்களே எப்படி என் பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்தான்னு. அதெல்லாம் என்னால பார்க்க கூட முடியல அத்தை. என் பிள்ளை நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அவன் யார் கூடயே இருந்துட்டு போறான், யாரையும் கூட்டிட்டு வந்துட்டு போறான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை. என்ன மகேஷ் இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவ இல்லாத இந்த ஒரு வாரத்துல என் பிள்ளை எப்படி பைத்தியமா அலைஞ்சான்னு நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவ மேல உயிரே வச்சிருக்கிறதுனாலதான் இவன் உயிரை கூட பெருசா நினைக்காம கையை அறுத்துக்கிட்டான். எனக்கு என் புள்ள வேணும் அத்தை. என் புள்ள நல்லா இருக்கணும் தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா நான் இப்படி பண்றதால கடைசியில என் புள்ள என்னை விட்டு போயிடக்கூடாது பாத்தீங்களா? அப்பா, இப்பயாவது இவளுக்கு புத்தி வந்துச்சு. ஆனா என்ன, ஜெயிலுக்கு போறோம். அதை நினைச்சாதான் எனக்கு மனசெல்லாம் பதறுது. நீங்க சும்மா இருங்க. என்ன வயசு இப்படி மாறிட்ட? என்னத்தை என்ன பண்ண சொல்றீங்க? பெத்த பிள்ளைக்கு மீறி எனக்கு எதுவுமே அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட இல்லாத காசா பணமா? எதுக்காக வர மருமகளும் காசு பணத்தோட வரணும்னு எதிர்பார்க்கணும்? அவன் சொன்ன மாதிரி அவன் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையோடைய சந்தோஷமா இருந்துட்டு போட்டு அத்தை. காசு பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த அறிவு முன்னாடியே இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. என்னங்க பண்றது? என்னோட கெட்ட புத்தி, காசு பணம் வேணுன்ற ஆசை, அதனாலதான் இப்படியெல்லாம் ஆயிருச்சு. ஆனா என் பிள்ளை இந்த ஒரு வாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டான். அதை பார்த்து எனக்கு எல்லாமே எதுவுமே வேணான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்ப தோணுதுங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணோன்னு. என் பிள்ளையோட மனசை நான் கொஞ்சம் கூட இப்படி புரிஞ்சுக்கிறாம போயிட்டேனுங்க. சரி விடு மகேஷ், இனிமே கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? என்ன கொஞ்ச நேரத்துல இப்படி மாறிட்டாங்க? சொல்லுங்க சார், என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? அண்ணா, நீங்க அங்க என்ன பாத்தீங்களோ அது அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் எழுதிக்கிருவார். ஓ அவ்வளோதானா? ஆ அவ்வளவுதான். சொல்லுங்க சார், அங்க என்ன பார்த்தீங்க? ஆ சொல்றேன். நானே என்னோட பொண்டாட்டியும் ஒரு வேலை விஷயமா அந்த பக்கம் போனோம். இப்போ எத்தனை மணி இருக்கும் சார்? ஒரு 12 1 மணி இருக்கும். 12 மணியா 1 மணியா? தெரில சார், ஆனா 12லேருந்து ஒரு 1 மணிக்குள்ள இருக்கும். மணியனை அவர் என்ன சொல்றாரோ அப்படியே எழுதிக்கோங்க. ஆ ஓகே சார். அப்போ அந்த பொண்ணு அருண், இதை இப்ப விசாரிச்சே ஆகணுமா? ஆமா சரவணன், விசாரிச்சுதான் ஆகணும். ஏன்னா இது ஒரு கொலை முயற்சி கேஸ், அதனால எல்லாத்தையும் விசாரிச்சுதான் ஆகணும். இது கூட ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸா மாறலாம். இவர்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தர்ஷினி கிட்ட விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஓ அப்படியா? ஆமா, அப்படின்னாதான் தர்ஷனோட அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் நம்ம ஸ்ட்ராங்கா கேஸ் போட முடியும், அவங்களையும் உள்ள தள்ள முடியும். ஓ ஆமல்ல. ஆமா அஸ்வின், அதுக்காகத்தான் இதெல்லாம் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே அருண், அதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் ஏன் திரும்ப? நான் தான் சொல்றேனே, இவங்க கிட்ட விசாரிச்சா ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஆகலாம். ஏன்னா அவங்க கிட்ட விசாரிக்கும் போது நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றதுக்காக அவங்கள நம்ம ஜெயிலுக்குள்ள போட முடியாது பாத்தீங்களா? ஏன்னா நம்மளா அடிச்சு ஒத்துக்கிற வச்ச மாதிரி கூட இருக்கலாம். ஓ அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பொண்ணு நம்ம தர்ஷினி எல்லா உண்மையும் சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்கு நார் நார கிழிச்சு எடுத்துருவேன். சரிங்க அருண். சரவணன், தர்ஷினி எங்க? ஏன் இவ்வளவு அவசரம் தர்ஷன்? பொறுமையா வரலாம்ல? இல்ல, நான் தர்ஷினிய பார்க்கணும். என் தர்ஷினிய பார்த்தே ஆகணும். எங்க சரவணன்? வீட்டுக்குள்ளதான்ப்பா இருக்கு, நீ போய் பாரு. சரிங்க. ஏன் தம்பி, இவர் யாரு? அது வந்துன்னு, ஒருவேளை இவர் தான் இந்த பிள்ளையோட வீட்டுக்காரா இருப்பாரோ?
அதான் அவன் வீட்டாளுங்க வந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் என்ன அழுதுட்டு இருக்க? அழுகாம இருமா, நான் வேணா தண்ணி கொண்டு வரட்டா? இல்லக்கா, எதுவுமே வேண்டாம். இந்த பையன் யாரு? தர்ஷினிமா, என்னங்க? தர்ஷினி, காதல் தந்தவழி தீரும் காதலினாலே கண்ணீரோட முத்தங்கள் கலந்ததினாலே. இந்த பையன் தான் இந்த பிள்ளையோட புருஷனா? இல்லம்மா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா தர்ஷினி? சாரிம்மா, என்னாலதான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தம்பி. நீங்க கேட்டீங்களே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு. இவர் தான் என்னோட புருஷன். இவர் தான் எனக்கு எல்லாமே. உயிரென்பதும் நீயடா, உறவென்பதும் நீயடா, இருள் படிந்த நாட்களில் நில ஒளியாக வந்தாயடா. திருத்தங்கள் விலகாதா, வெளிச்சங்கள் மாறாதா, உன்னை சேரும் நாள் எண்ணில் தவிக்கின்றேன் புரியாதா. போதும் போதும் இந்த வேதனை. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே? தப்புதான்க்கா, தப்புதான். எல்லாம் என்னோட தப்பு தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான். நீங்க என்ன பண்ணீங்க? நான் போய் கண்ணு மண்ண தெரியாம லாரியில மோதினா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னது, லாரியில மோதினியா? ஆமா, நான் தான் போய் லாரியில மோதிட்டேன். நல்லா தெரியுது தர்ஷினி, என் அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக உன் மேல நீயே பழி போடுறேன்னு. உண்மையை சொல்லு தர்ஷினி, நீ போய் லாரியில மோதினியா? ஆமா, எதுவா வேணா இருக்கலாம் தம்பி. நீங்க பொம்பளை பிள்ளைய இப்படி தனியா விடலாமா? தப்புதான்க்கா. ஆனா இவ யார்கிட்டயுமே சொல்லாம ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு தான் போனான். ஆனா இப்படியெல்லாம் ஆகும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. தர்ஷினி, போய் சொல்லாம சொல்லு, உன் ஃப்ரெண்டோட வீடு அந்த பக்கமா இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஆமா, அந்த பக்கம் தான். ஆய மூடி. என்ன இந்த பையன் எப்படி கோவப்படுறான்? எப்பா அதுவே இப்பதான் உயிர் பழச்சு வந்திருக்கு, அதுகிட்ட போய் எப்படி கோவப்படுற? அக்கா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உண்மையை சொல்லு தர்ஷினி, யாரை காப்பாத்த உன் மேல நீயே பழிய போடுற? ஐயோ, இல்ல, நான் எதுக்கு யாரையும் காப்பாத்த? பொய் சொல்லாத தர்ஷினி, என்கிட்ட நீ பொய் சொல்ல மாட்ட. என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்ல, நான் சொன்னதுதான் நடந்துச்சு. வரைஞ்சேன்னு வச்சுக்க, என்ன நடக்கும்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதையே என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லு. பண்ணட்டுப்பா, இங்கிட்டு வா மணி. அக்கா, நீங்க வளருங்க, இதுல தலையிடாதீங்க. இருப்பா, என்னதான் நீ புருஷனாவே இருக்கட்டும், மாசமா இருக்க பிள்ளைகிட்ட இப்படியே நடந்துக்கிறவ. பொம்பளை பிள்ளைகிட்ட கோவப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது. அதுவும் நீ உன் பொண்டாட்டி இப்படி மாசமா இருக்க நேரத்துல இப்படி கோவப்படலாமா? அக்கா என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? என்ன இவ்வளவு நேரம் நான் என்னப்பா சொல்லிட்டு இருந்தேன்? உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக மாசமா இருக்க பிள்ளைய அப்படி தனியா விடலாமா? ஓ, ஒருவேளை இது இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாதோ? தம்பி, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுக்கா. நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? இந்த பிள்ளை இங்கே ஒரு வாரமாக இருக்கு, ஆனால் எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் தான் எந்திரிச்சிருச்சு. ஏன்னா என் வீட்டுக்கார்ட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதான் நாங்கள் வைத்தியரை கூப்பிட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்த்தோம். கிராமத்து வைத்தியர்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்கப்பா, எல்லாம் நல்லா பார்ப்பாரு. நீங்கள் வேணா ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் செக் பண்ணிக்கோங்க. சரிங்கக்கா. நீங்கள் பேசிட்டு இருங்க, வெளியில் என் வீட்டுக்கார் இருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிக்கா. தர்ஷினி, இது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. என்னடி சொல்றேன், உனக்கு தெரியாதா? எனக்கு இப்பதான் தெரியும். அந்த அக்கா சொல்லும் போதுதான் எனக்கே தெரியும். இவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருந்தாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு. ஆனா ஏன் கேட்டாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என் பொண்டாட்டியோட சேர்த்து என் குழந்தைய நீங்க கொல்ல பார்த்திருக்கீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.